தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவமாதாவின் வணக்க மாதம் மே 30. தேவமாதாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தி வணக்கத்தின் நிலைமையின் பேரில். இந்த நிலைமையின் அவசரம். கப்பல் ஓட்டுபவன் தான் மேற்கொள்ளும் பயணத்தில் பின்வாங்காமல் கரை சேர்ந்த பின்பு மாத்திரமே இளைப்பாறுகிறதைப் போலவும், போர் செய்பவன் கலங்காமல் தன் எதிரிகளை வென்று வெற்றியடைவதைப் போலவும், விவசாயம் செய்பவன் சகல வேலைகளுக்கும் பின்வாங்காமல் அறுவடை காலத்தில் தேடின தானியத்தை அடைவது போலவும், தேவமாதாவின் பேரில் பக்தியுள்ளவன் தான் கொண்ட பக்தி வணக்கத்தில் மரணம் மட்டும் நிலை கொண்டால் மாத்திரமே அவனுடைய ஞான பிரயோஜனம் எல்லாவற்றையும் அடைவது குன்றாது சாத்தியமாகும். அதை பற்றி புனித லிகோரியஸ் என்பவர் எழுதி வைத்ததாவது: பரிசுத்த கன்னியே, உம்மை நேசித்து மன்றாடி இடைவிடாது உமக்கு ஊழியம் செய்பவனாக உமது இரட்சணியத்தை அடைவேன் என்பது நிச்சயம். ஆனால் சில வேளை உம்மை மறந்து உம்முடைய திரு ஊழியத்தை கைவிடுவோனோ என அஞ்சுகிறேன். அது எப்படியெனில், எத்தனையோ பேர் தங்களை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபங்களை ஜெபிக்கவும் நல்ல காரியங்களை செய்யவும் பரமநாயகிக்கு தோத்திரமாக சுத்தபோசனம் ஒரு சக்தி அனுசரிக்கவும் பழகிய பின்வாங்கிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பரமநாயகின் பேரில் அசட்டை உள்ளவர்களானார்கள். அவர்கள் இந்த நிர்வாகிய அந்தஸ்திலே விழுந்த பிறகு அவர்களை தேவமாதா நேசத்தோடு காப்பாற்றி அவர்கள் கெட்டுப்போகாதவாறு கிருபை செய்வர்களானேன் நிச்சயமாக சொல்ல முடியும். உங்களுக்கு பயங்கரமான பொல்லாப்பு வருமோ என்று பயந்து உறுதியோடு தேவமாதாவுக்கு செய்யும் ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடக்க முயற்சி செய்வீர்களாக. இதற்கான விக்கனம், இந்த நிலைமைக்கு முதல் விக்கனம் உங்களுடைய உறுதியின்மையும் தைரிய குறைவும் ஆகும். உங்கள் இருதயத்தில் ஞான சந்தோஷமும் தேவ சிநேகத்தின் இன்பமும் இருக்கும் மட்டும் மிகுந்த சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் செய்ய வேண்டியதெல்லாம் செலுத்தி கொண்டு வருவீர்கள். ஆனால் இந்த ஞான விருப்பமும் சுகிர்த சந்தோஷமும் குறையுமானால் அத்தோடு உங்களுடைய இருதய சுறுசுறுப்பும் மாறிப்போவதுமன்றி நீங்கள் தேவமாதாவை பற்றி தொடங்கின நல்ல செயல்களை விட்டுவிடுவீர்கள். இந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேராவண்ணம் நீங்கள் தேவத்தாய்க்கு செய்ய வேண்டுமோ வாக்களித்த ஜெபங்களையாவது நல்ல செயல்களையாவது எந்த விக்கனமும் இன்றி குறைவுபடாமல் இருக்க கடவீர்களாக. இரண்டாம் விக்கனம் பசாசினுடைய கொடுமையாகவும். அப்படியென்றால் தேவமாதாவின் மூலமாக எண்ணிக்கையில்லாத சனங்கள் நரகத்திற்கு தப்பி மோட்சத்திற்கு சேருகிறார்கள் என்று அநேக பாவிகள் மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிடுகிறார்கள். தேவவரங்கள் இவ்வுலகிற்கு வெள்ளம் போல் வருகிறதென்றும் பசாசு அதை அறிந்து அந்த பரமநாயகியின் பேரில் வைத்த பக்தி வணக்கத்தை சகல மனிதர்களிடமிருந்து அழிக்க ஆசைப்படுகிறான். ஆகையால் அந்த பசாசின் சோதனைகளுக்கு இடம் கொடாமல், அது சொல்லும் பொய்யான நியாயங்களை கேளாமலும் பின் வாங்காமலும் நடக்க கடவீர்களாக. அதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள்: தேவமாதாவை தோத்தரிக்க வேண்டிய பக்தி வணக்கத்தில் நிலை கொள்ளும்படியாய் அந்த பரமநாயகிக்கு மகத்துவத்தையும் மேன்மையான குணங்களையும் தியானித்து அன்னையால் கொடுக்கப்படுகிற எண்ணற்ற உபகாரங்களையும் நினைவுபடுத்தி நமக்கு மெய்யான தாயாகிய தேவத்தாய் நம்மீது கொண்டுள்ள அளவு கடந்த நேசத்தை ஆராய்ந்து நினைக்க வேண்டியது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊழியத்தில் நமக்கு உறுதியாகவும் நிலையாகவும் கொடுக்கும்படியாக அடிக்கடி ஜெபம் செய்வோம். தினம்தோறும் நன்றியறந்த மனதோடு வாழ்த்தி புகழ்ந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் பின்வாங்காத சுறுசுறுப்போடு அன்னைக்கு தோத்திரம் சொல்லவும், அன்னையின் விசேஷ உதவியை இறைஞ்சி மன்றாடவும், நல்ல செயல்களை கண்டு அதன்படி நடக்கவும் ஜெபிப்போம். ஜெபம். கிருபையுள்ள தாயே, பல ஆசிரை நிறைந்தவள,
என் நிலையற்ற தன்மையில் உறுதியின்மையையும் அறிந்திருக்கிறவரே, நீர் என்னை கைவிட்டு விடாமல் உம்மை இழந்து போகாமல் நான் உம்மை பற்றிக்கொள்ள அருள்தாரும். ஆகையால் நான் உம்மை இழந்து போகாதபடிக்கு என்னை கைதூக்கி காப்பாற்றியருளும். என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து உமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களில் என்னையும் ஒருவனாக தற்காத்து கொள்ளும். நான் தவறி விழுவேனாகில் என்னை கைதூக்கியருளும். நான் தவறி போவனாகில் எனக்கு உமது நல்ல வழியை காட்டியருளும். என் ஆத்மத்தின் சத்துருக்கர்களோடு போர் தொடுக்கும் பொழுது அவைகளை நான் வெல்லும் பொருட்டு எனக்கு உமது உதவியை தந்தருளும். நான் பலவீனமாயிருக்கும் நேரத்தில் என்னை உறுதிப்படுத்தும். நான் நோயுற்று இருக்கும் பொழுது என்னை குணப்படுத்தும். கடைசியில் என் மரண வேளையில் என் ஆத்மத்தை கையேற்று மோட்ச பேரின்பம் இரட்சணியத்தை அடைய செய்யும் தாயே. இந்த நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் சுகிர்தனத்தை பெறாமல் இருப்பார்களோ? 30ஆம் நாளில் செய்ய வேண்டிய நல்ல செயல். இம்மாத கடைசியில் தேவமாதாவை குறித்து ஏதாகிலும் சிறப்பு கொண்டாட்டம் செய்கிறது. புதுமை. பிரான்ஸ் நாட்டின் லியே-லெஸ்னஸ் ஊரில் தேவமாதாவின் பெயரால் கட்டப்பட்ட ஒரு பிரமாண்டமான கோவில் உண்டு. அக்கோவிலில் வணங்கப்படுகிற பரிசுத்த கன்னியின் திருச்சுரூப வரலாறு அதிக அற்புதமாய் இருந்தாலும் நிச்சயமாய் இருக்கிறது என்பதில் பரிசுத்த கன்னிமரியாயின் வல்லமமும் மகிமையும் அதிகரிக்கும்படி அதை சொல்லி காட்டுவோம். உயர்குலத்தில் உதித்தவர்களாய் போர் செய்வதில் மகா வல்லமை கொண்ட 3 போர் வீரர்கள் 1132ஆம் ஆண்டில் துலுக்கரோடு வெகுநாள் யுத்தம் செய்த பிறகு பிடிபட்டு கொடிய சிறைசாலையில் அடைக்கப்பட்டார்கள். பின்பு இஸ்ரவேலருடைய இராயன் அவர்களை எகிப்து தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களின் வேதத்தை விடுமாறு துன்புறுத்தான். பொய்யான முகாந்தரங்களை சொல்லி அவர்களை வற்புறுத்தினான். தங்களுடைய வேதத்தில் அவர்களை திருப்ப தன்னுடைய ஆட்களை அவர்களிடம் அனுப்பினாலும் அவர்கள் துன்பங்களுக்கு அஞ்சாமலும் போலி நியாயங்களுக்கு இடம் கொடாமலும் தங்களை விசுவாசத்தில் அதிக உறுதிப்படுத்தினார்கள். அப்பொழுது ராயன் என்பவன், நான் உங்களுக்கு ஆஸ்தி வெகுமான வரிசைகளை கொடுப்பேன், நீங்கள் என் மதத்தில் மாத்திரம் சேருங்கள் என ஆசை வார்த்தை காட்டி அவர்களை மோசம் செய்து இஸ்லாமியர்களாக மாற ஆசை செய்தான். அவனது எண்ணம் வீணானதை கண்டு மீண்டும் அவர்களுக்கு வேறொரு தந்திரத்தை செய்ய துணிந்தான். மிகுந்த ஒழுக்கமுடைய மதிநுட்பம் வாய்ந்தவர்களான இஸ்மேரியா என்ற பெயருடைய தன் மகளை அவர்களிடம் அனுப்பி அவர்களை தன் மதத்தில் சேர இணங்கும்படி ஏற்பாடு செய்தான். ஆனால் இந்த பக்தியுள்ள போர் வீரர்கள் அவளுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடாமல் அவளிடத்தில் நம்முடைய பரிசுத்த வேதத்தை பற்றியும் கன்னி மகிமை கெடாத பரிசுத்த தேவமாதாவை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது அவள் இந்த பரிசுத்த கன்னிகையின் ஒரு படத்தை பார்க்க மிகவும் ஆசைப்பட்டாள். அதற்கு அவர்கள், இந்த சிறைசாலையில் எங்களுக்கு ஒன்றும் இல்லாததினால் நீர் கேட்டதை எங்களால் செய்ய முடியாது என்றார்கள். அவளோ தனது ஆசையை பொறுக்க மாட்டாமல் அவர்களிடத்தில் ஒரு மரைக்கட்டையையும் சில பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது தேவமாதாவின் ஒரு சுருவத்தை செய்ய வேண்டுமென்றாள். அந்த போர் வீரர்கள் பரம ஆண்டவரிடம் தங்களுடைய முழு நம்பிக்கையையும் வைத்து தங்களுடைய இக்கட்டுகளில் உதவி செய்யுமாறு மிகுந்த பக்தியோடு மன்றாடினார்கள். மறுநாள் காலையில் வீழ்த்தெழுந்த தங்களுடைய சிறைசாலையை நோக்கவே மோட்சராக்கினியின் நிகரில்லாத ஒரு பிரகாசம் பொருந்திய சுருவத்தை கண்டார்கள். உடனே அந்த அற்புதமான சுருவத்தின் முன்பு சாஷ்டாங்கமாய் விழுந்து இறைவனுக்கு தோத்திரம் செலுத்தினார்கள். அப்பொழுது இஸ்லாமிய ராயனின் மகளாகிய இஸ்மேரியா அங்கு அவர்களை சந்திக்க வந்தபோது தேவமாதாவின் திருசுருவத்தின் இன்பமான பிரகாசத்தையும் கண்டு பிரமித்து தண்டனிட்டு அதை பக்தியுடன் வணங்கினார். அன்று இரவு வேளையில் தேவமாதா 3 போர் வீரருக்கும் தம்மை காண்பித்து அவர்கள் அடிமைப்பட்டிருக்கும் நகரை விட்டு போகுமாறு பணிந்தாள். இதுபோலவே அரசனின் மகளுக்கு தம்மை காண்பித்து அவளும் நகரை விட்டு 3 கிறிஸ்துவர்களோடு செல்லுமாறு பணித்தாள்.
ஆதலால் நால்வரும் மோட்சராக்கினியின் விசேஷ உதவினால் அந்நகரை விட்டு ஆபத்தின்றி வெளியேறுவதுடன் தாங்கள் வைத்திருந்த தேவமாரா சுரூபத்தை மிகுந்த சுத்தமாய் கொண்டு போனார்கள். நகரை விட்டு வெளியேறினாலும் அவர்கள் இஸ்லாமியர்களின் தேசத்திலிருந்துதான் காரணமாக எந்நேரத்திலும் தங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என கலங்கினார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்து நித்திரை செய்தார்கள். பின்பு எழுந்து பார்க்கும்பொழுது தாங்கள் இந்த இரவு வேளையிலேயே எகிப்து தேசத்திலிருந்து தங்களுடைய சொந்த பூமியான பிரான்ஸ் தேசத்திற்கு தேவ வல்லமையால் கூட்டிக் கொண்டு வரப்பட்டதை அறிந்தார்கள். இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டு தங்களுக்கு நிகழ்ந்தவையெல்லாம் அனைத்தையும் மற்றவர்களுக்கு அறிவித்த போது எல்லாரும் மகா அற்புதம் என்றார்கள். முன் செல்லப்பட்ட தேவமாதாவின் அற்புதமான சுரூபம் அவர்களோடு இருந்ததினால் அவ்வூர் ஆயர் இந்த அற்புத வரலாற்றை அறிந்து வேண்டிய பரிசோதனை செய்து ராயன் மகளான இஸ்மேரியாளுக்கு திருமுழுக்கு கொடுத்து மரியாள் என பெயரை அவளுக்கு கொடுத்தாள். இவர்கள் நால்வரும் இருந்த இடத்திலேயே தேவமாதாவின் பெயரால் ஒரு கோவிலை கட்டு மேற்சொல்லிய சுரூபத்தை அதில் ஸ்தாபித்தார்கள். அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரையில் அநேக அற்புதங்கள் அவ்விடத்தில் நடந்து வருகின்றன. அக்கோவிலை அரசர்கள், ஆயர்கள் முதலானோர் சந்தித்து அதில் விலையேற பெற்ற காணிக்கைகளை செலுத்தி வந்தார்கள். கிறிஸ்தவர்களே, இப்புதுமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவமாதாவின் மத்தியில் வைத்த பக்தி விசுவாசத்தினால் எவ்வளவு ஞானபலன் உண்டென்று அறிய கடவீர்களாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.